ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, கருப்பு முக்கடலை சுண்டல், பொட்டேட்டோ ஃப்ரை எங்கள் வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னுட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் சக்தி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். மசாலா காயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் போட்டுக்கிறோம், வேறு எதுக்குமே இல்லை. இதனால் டேஸ்ட்டு கூடுமா கூடாதா அப்படின்றதுலாம் இல்லை, மசாலா காயாமல் இருக்கிறதுக்காக தான். கொஞ்சம் தண்ணியை போட்டு மசாலாவை கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு மசாலாவை தடவி தவாவில் போடும்போது உடஞ்சிரும். அதனால் நாம் வறுத்து எடுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும். ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து பீஸை மசாலா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவில் ஒன்றுனா போட்டு உருளைக்கிழங்கு பொரிக்க வேண்டியது தான். ஒன்றுனா போட்டு பொரிக்கிறதுனால நமக்கு உருளைக்கிழங்கு உடையாமல் முழுசாகவே வரும். நம்ம நிறைய போட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். அது நாம் பார்த்து தான் பொரிக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கு. அதனால் நம்ம பார்த்து ஒன்றுனா தான் போட்டு எடுக்கணும். உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தவாவில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் இருக்குது, மசாலா இல்லை. கரெக்டாக நாம் மசாலா ரெடி பண்ணிட்டோம், அதனால தான் இப்படி இருக்குது. உருளைக்கிழங்கு இப்போ பார்த்திங்கன்னா விரல் வச்சு அமுக்கும்போது உள்ளே போகுது. உருளைக்கிழங்கு வெந்துச்சு, நல்லா ஆவி பறக்குது. இப்போ எங்கள் வீட்டு பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணி கையில் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.